Royal Enfield 4690 Royal Enfield 4690 4690 4690 4690 4690 4690 ஐயோ இப்போ அவங்க டியூ காசு கேட்டனா ஒன்று காசு இல்லைன்னு மிரட்டுவான் இல்லை நீ எமோஷனலாக பேசி நம்மளே மேனிபுலேட் பண்ணுவான். நம்மளால அந்த காசை வாங்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு பேசவும் தெரியாது. அதாவது இப்போ இருக்கிற ஒரே வழி அவனை பேச விடாம பண்றது தான்டா. கமான். என்ன சார் டியூ கட்டாத வண்டியில உட்காந்து ரீல் பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்குல்ல? பிரதர் இது ஏன் வண்டி? உங்க வண்டி தான் சார். டியூ கட்டல இல்லையா, அதனால இப்ப எடுத்துட்டு போயிடுறேன். இல்ல பிரதர் ஒரு நிமிஷம். ரீசன் சொல்லாதீங்க பிரதர். டியூ கட்டிட்டு அப்புறம் வண்டி எடுத்துக்கோங்க. இல்ல பிரதர், எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசுங்க பிரதர். என்ன பண்ற? சார் அவர் டியூ கட்டல சார், அதான் சார் வண்டி எடுக்க வந்தேன். அதுக்கு எதுக்கு என் வண்டி எடுக்கிற? எது உங்க வண்டியா பிரதர்? அப்ப இது உங்க வண்டி இல்லையா? நான் எப்படா இது ஏன் வண்டின்னு சொன்னேன்? எங்கடா என்ன பேச விட்டு நீ? ஐயோ சார், நீங்க 2 மாசமா உங்க வண்டிக்கு டியூ கட்டல சார். நான் தான் கட்டிட்டேனே. கட்டிட்டீங்களா? ஆனா பெண்டிங்னு வருதே சார். ஏண்டா கட்டின எனக்கு தெரியாதா? கட்டின வண்டியை தூக்கம் வந்திருக்க அறிவு கட்ட. நல்லா கேளுங்க பிரதர், சும்மா இருந்தா என்கிட்ட வந்து வட்டி காசு கேட்குறான். சாரி சார், ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு போல. சாரி சார். ஏல்ரா, கட்டினா ஒரு பேச்சு கட்டலான்னா ஒரு பேச்சா? நான் வண்டி திருட வந்தியா? சார் மரியாதை பேசுங்க சார். டியூ கட்டின வண்டி தூக்கம் வந்தா அதை திருட்டு தான்டா. அப்புறம் மரியாதை மாதிரி உனக்கு. சார் அதான் தெரியாம வச்சு சொல்கிறேன் சார். அப்படியே சார் அசிங்கமாக பேசிட்டு. ஓ அசிங்கமா இருக்கா? ஒவ்வொருத்த வீட்டு முன்னாடி நாய் மாதிரி கத்துறப்ப அவனுக்கு அப்படி தானே இருந்திருக்கும். அவன் கோடி கோடி கடனை வாங்கிட்டு ஊருக்குள்ள ஜாலியாக சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு கேட்க துப்பு இல்லை. டிராக்டர் வாங்கினவன் வேலைக்கு வண்டி வாங்கினான்லாம் வந்து கேட்க வேண்டாம். மாயனாட்டி இனிமேல் உன இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன் உனக்கு புதைச்சிருவேன். என்ன இன்பா, இந்த மாதம் ஒரு கலெக்ஷன் கூட பண்ணல. வேலை பார்க்க தான் வரீங்களா இல்லை சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போன இருக்கீங்களா? இல்லை சார், கிளைண்ட்ஸ் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. அதான் இன்பா கம்பெனிக்கு ப்ராஃபிட்டு. ஒழுங்காக உங்களுக்கு கொடுத்த டார்கெட் இந்த வீக்குள்ளே முடிக்க பாருங்கள். அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஏமா உங்களுக்குலாம் கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையாம்மா? டியூ கட்ட கூட வக்கலண்ணா, அப்புறம் என்ன இளவுக்குமா ஏன் மேலே வண்டி எடுத்து எங்கே தான் இருக்கிறீங்க? அது வந்துப்பா, இதுக்கு மேலே ஏமாற போகிறதில்ல. ஒழுங்கு மாதிரி காசு எடுத்து வைங்க. காசு இல்லை நீங்கள் நவர போகிறதில்ல. பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, அதனால தான் இந்த மாதம் டியூ கட்ட முடியல. இந்த காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணிட்டேன். எப்படியாவது அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேன்ப்பா. மன்னிச்சிருங்கம்மா. அதுக்கே ஏன் நீ மன்னிப்பு கேட்குற? தப்பு எங்களுது தான். இல்லைம்மா, என்ன இருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசிடக்கூடாது.